ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னசென்ட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நீங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட நிறைய சர்வீசஸை ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போது ஆன்லைனில் ஒரு புதிய ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷன் கார்டுகளில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருக்காங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சடு இருக்காங்க அப்படின்னா, அவங்க நேரில் போய் பொருட்கள் வாங்க முடியாது. அதற்கு பதிலாக வந்து ஒரு பிரதிநிதியை வந்து அவங்க நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக மேனுவலாக ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் அந்த ரேஷன் கடைகளில் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போது இந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற புதிய ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. இதன் மூலமாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், இது எல்லாம் எப்படி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். tnpds.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரதிநிதி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நிறைய பேர் வயசானவங்க இல்லை அவங்க நேரில் போய் பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க மேனுவலாக வந்து தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு மனு மாதிரி கொடுத்து அந்த மனுவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நேம் வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த பிரதிநிதி அப்படிங்கிற ஆப்ஷனில் பிரதிநிதியை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் என்னவோ ரேஷன் கார்டில் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்த உடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் உங்களுடைய கார்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு நியமிக்கிறீங்களோ அவங்கள பற்றின விவரங்கள் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். மெயினாக அவங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரை நியமிக்கிறீங்களோ அவங்களுடைய முழு விவரங்கள், அவங்களுடைய பெயர் வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. என்ன உறவு முறை அப்படிங்கிறதுல வந்து ரிலேட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை பணியாளர்கள் இருக்காங்க, சர்வன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நெய்பர் அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்ஜிஓஸ் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே வந்து குறிப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆதார் கார்டு ப்ரூஃபை வந்து அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிக்கலாம். இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிரதிநிதிக்கான ரிக்வெஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ண உடனே அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது தாலுக்கில் இந்த அஃபீஷியல்ஸ் இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ ரேஷன் கடைகளில் வந்து உங்களுடைய கார்டுக்கு வந்து யார் பிரதிநிதியாக நீங்கள் நியமிச்சுக்கிறீங்களோ அவங்க போய்ட்டு பொருட்கள் வாங்கிக்க முடியும். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்க அவங்க அந்த கடைகளுக்கு போக முடியாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க, பையன் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னா கூட இப்போது அந்த அம்மாவுக்கு பொருட்கள் வாங்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது, அவங்க நேரில் போய் வாங்க முடியாத பட்சத்தில் பையனையை கூட அவங்க வந்து இந்த பிரதிநிதியாக நியமிச்சுட்டு கூட பையனே நேரில் போயிட்டு 2 கார்டை கூட பொருட்களை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிரதிநிதி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த பிரதிநிதி ஆப்ஷனை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.